பழைய பாடல், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நினைத்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதீரும் தாருன் பாவங்கள் எத்தனையோ ஆளான நோயை அகற்றி குணமாக்கி ஆளான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், பாழான நோய்களை குணமாக்கி அற்புத சுகத்தை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் அற்புதமாய் நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ கிருபை ஒன்றுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை இந்த முனை மூடி சூட்டினதும் அன்றி இந்த முனை மூடி சூட்டினதும் அன்றி நித்தியமான ஜீவனை இந்ததான் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நன்மை செய்த ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றி துதி ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு நாம் செலுத்துவதுதான். பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுகொள்ளுவேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். திரும்ப வந்து ஒருவன் மாத்திரம் நன்றி சொன்னான். கர்த்தர் சொன்னார், மற்ற 9 பேர் எங்கே? 10 பேருக்கு அற்புதம் செய்தேனே, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்க என்று சொல்லி கேட்டார். நன்மையை செய்த ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சிலர் பாருங்க, எவ்வளவோ ஆண்டவர் நன்மை செஞ்சிருப்பாரு, ஆனா இன்னும் சில நன்மைகள் கிடைக்காம இருக்கும். அந்த கிடைக்காத நன்மையை நினைத்து சோர்ந்து போயிருப்பாங்க. கிடைக்காத நன்மைகளை நினைத்து ஆண்டவரை முறுமுறுப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. செய்த நன்மையை நினைத்து நாம் நன்றியோடு துதிக்கிற பொழுது கிடைக்காத நன்மை கிடைக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய துதிகளை நன்றிகளை எதிர்பார்க்கிற தேவன். கரங்களை தட்டி மறுபடியுமாய் இதுல ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே மூர்த்தியாய் நன்மையால் உன்வாயை உன்வயது கழுகை போல் பாலம் கொண்டு உன்வயது கழுகை போல் பாலம் கொண்டு உங்கு இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்
என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி ரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு இந்த வேளையும் அவரோடு தங்கினார். இந்த வேளையும் அவரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டிய தூக்கி சுமப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவேனே என்னாலுமே துதிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் அப்பா, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லமுள்ளவர். எல்லாரும் ஆண்டவரை வாயினால துதிங்க. மனசின் அடித்தளத்தில் இருந்து இயேசுவே உம்மை உயர்த்துகிறேன். நீரே பெரியவர், நீரே வல்லவர், நீரே அற்புதர், உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நல்லா துதிங்க. நன்றி சொல்வது வேறு, துதிப்பது வேறு. துதிப்பது என்பது ஆண்டவரை புகழுவது, உயர்த்துவது, அவரை மகிமைப்படுத்துவது. ஆகவே எல்லாரும் கர்த்தரை துதிங்க. இயேசுவே நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுகிறார், துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை என்று சொல்லி பாடுகிறார். துதிப்பது நமக்கு தகுதி. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தகுதி என்றால் அவங்க ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க வாயில துதி இருக்கும், அவங்க வாயில ஸ்தோத்திரம் இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் தேவ பிள்ளைகளை ஒருவர் சந்திக்கிற பொழுது ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் என்று ஏன் சொல்லுகிறோம்? அவங்க வாயில துதிய கர்த்தர் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஃபாதர் போடுறார், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான்னு சொல்றாரு. அவை வாயில நாம துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை என்று சொல்லி நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏன் துதிக்கணும்? வேதம் நிறைந்த இதயம் தந்தார். நம்ம இதயத்துல வசனத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு நேரம் இதயத்துல வசனம் இருந்தது, இப்போ வசனம் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே அதை நினைத்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணி நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. நீங்க துதிச்சீங்கனாலே மற்றவங்க உங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத கண்டுகொள்வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவை நாம் தேவனை துதிக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல அரசியல் கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கு துதி பாடுறாங்க. அவங்களால நன்மை கிடைக்கும் எப்போ? ஆட்சிக்கு வந்தாதான். ஆனா கர்த்தருக்கு துதி பாடுனா எப்பவும் அவர் ஆட்சி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே துதிக்க துதிக்க நம் தேவன் உங்களுக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருப்பார். ஆகவே ஆண்டவரை ஏன் துதிக்கணும்? மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். Thank you Lord. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். கைத்தட்டி பாடுவோமா? மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என்
தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார், ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார், செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ ஐயா, ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். கரமசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்
கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமனே, சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமனே. விந்தை கோலம் கொண்ட பாலன், நிந்தை கோலம் கொண்ட பாலன், வேந்தன் இயேசுவை பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே சில நம்முடைய நேரங்கள் துதிக்க, ஆராதிக்க, நன்றி சொல்ல தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம். தொடர்ந்து ஜெப வேளைக்குள்ளே செல்ல போகிறோம். அருமையான தேவ ஊழியர் சாம்ராஜ் அவர்கள் நம்மை ஜெப விண்ணப்பத்துக்குள்ளே நடத்துவார்கள். யாவரும் இணைந்து அவர்களோடு ஜெபியுங்கள். இனிய நாமத்தினாலே நாம் ஜெப நேரத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல பெனியல் சர்ச் டிவிக்காக, அதனுடைய எல்லா காரியங்களுக்காகவும் ஊழியர்களாக நான் சேர்ந்து ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நேயர்களும் இந்த வேளையில் நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபத்திற்கு ஆயத்தப்படும்படியாக கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திற்கு என்னை தகுதி உள்ளவராக என்னை மாற்றும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்போமா? நம்ம எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கோடானு கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முதலாவதாக நமக்கு கொடுத்த இந்த அருமையான பெனியேல் சர்ச் டிவிக்காக நன்றியோடு 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 நாம் ஸ்தோத்தரிப்போமா? 4 மாநிலங்களுக்குள்ளே இந்த ஒளிபரப்பு கடந்து செல்லுகிறது. ஆயிரம் மக்கள் இதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் வருகிற ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏராளமான ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள், வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே கர்த்தர் இதன் வாய்க்காலா ஏற்படுத்தி வைத்த பெனியல் சர்ச் டிவியை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றியோடு 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த சர்ச் டிவி, பெனியல் சர்ச் டிவியினுடைய இந்த ஸ்தோத்திர ஜெபம் தடையில்லாமல் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு விதமான ஊழியர்கள் வந்து இதை நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த பெனியல் சர்ச் டிவியினுடைய அஸ்திபாரமாய் இருக்கிற இந்த ஜெப ஊழியம், இந்த ஸ்தோத்திர ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆங்காங்கே இதை மொபைலில் பார்க்கிறவர்கள், இதை டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொரு வழியாய் பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் இந்த பெனியல் சர்ச் டிவி ஒளிபரப்புகள் தடையில்லாமல் நடைபெற வேண்டும். இந்த ஸ்தோத்திர ஜெபங்கள் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாதமும் இந்த
ஸ்தோத்திர ஜெபம் தடையில்லாமல் நடைபெற ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் தடையில்லாமல் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை நடத்த போகிறபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று. ஆமாப்பா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே கீரோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடுத்தபடியாக இந்த பெனியல் சர்ச் டிவியினுடைய நிகழ்ச்சிகளானது எல்லா இடங்களுக்குள்ளும் ஆயிரம் வீடுகளுக்குள்ளே பல நெட்வொர்க் வழியாய் செல்லுகிறபடியினாலே ஹல்லேலூயா, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஊழியத்திற்கு வருகிற எதிர்ப்புகளை விட இந்த பெனியல் சர்ச் டிவியின் ஊழியங்களுக்கு அதிகமான எதிர்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்ப்புகள் எல்லாம் இம்மட்டும் ஜெபித்து ஜெபித்து அந்த தடைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் வருகிற மாதம் முழுவதும் இந்த தடைகளை ஜெயிக்கும்படியான வல்லமையும் பலனையும் ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருளுவாராக. அவர் தரும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகள் தடைகள் மாறுவதற்கு எல்லா தடைகளும் விதவிதமாய் தடைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எங்களுக்கு எதிராய் வருகிறது. பலவிதமான பிசாசின் தடைகள் இருக்கிறது. மனிதர்கள் மூலமாய் பொல்லாத கிரியைகள் நடப்பித்து இந்த தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளை தடை செய்யும்படியாய் மனிதர்கள் மூலமாய் ஆவியின் வல்லமைகள் நேரடியாகவும் இந்த பிரச்சனைகள் வருகிறது. இந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கு நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த பெனியல் சர்ச் டிவியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு வருகிற எல்லா தடைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசினால் வருகிற தடைகள் ஆண்டவரே, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளினால் வருகிற தடைகள் ஆண்டவரே, மனிதர்கள் மூலமாய் வருகிற பிசாசின் கிரியைகள் தடைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆறுதல் படுத்தப்படுகிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தடை செய்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே வருகிற மாதத்தில் வருகிற எல்லா தடைகளையும் நீர் ஜெயமா எங்களுக்கு கொடுக்கிறபடினாலே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே இந்த நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெற நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
ஆசீர்வதியும், எங்கள் கரங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை கேட்டு வருகிற மாதம் முழுவதும் வருகிற அனைத்து விதமான தடைகளையும் ஆண்டவர் மாற்றுகிறதற்காக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.